எங்களை கூட்டி கொண்டு வந்த ப்ரோ வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? வந்து நிதர்சன். இதில் எனக்கு இருக்கிறது தெரியும். அவ்வளோ யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ கடை இருக்குது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் இதுக்குள்ளே வாரமுண்டா. ஃபேமஸான கடையாக இருக்குது இந்த அம்மா. நாலஞ்சு மாசமா வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இந்த ஒரு சாப்பாடு கடைக்கு வேற ஒன்று எங்க பொலியாண்டி வாங்க, இப்படி ஒரு சாப்பாடை பார்க்க மாட்டீங்க வேறங்க. நல்லா இருக்கும். ஆமாம் மேசை எடுங்க அண்ணா தூக்கு வர மறக்காம இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டு போகணும். நல்ல டேஸ்டான சாப்பாடு. இதுக்கு எங்கள் வேலைகளுக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல சாப்பிடுவோம். அதனால பொறுத்து கொஞ்சம் டேஸ்டாக இருக்குது. தந்த மது விலாக் என்ற சேனலை வந்து மறக்காம வந்து பார்த்தவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கடா. காயோ சார் இருக்கு நீங்கள் ஓகே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இந்த இடம் என்ன பேர்? என்ன பேர் இந்த இடம்? பொலியண்டி. ஒரு சாப்பாடு கடைக்கு வந்தேன். பின்னுக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சாப்பாடு கடைக்கு தான் வந்தாங்க. உண்மைக்குமே சொல்கிறது ஒரு 3 மாதத்துக்கு முன்னம் வந்து இந்த கடை வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகின ஒரு கடைன்னு சொல்லலாம். அதாவது பார்க்குற யூடியூபர்லேருந்து டிக்டாக் செய்கிறாக்கலேருந்து பொதுவாக வந்து எல்லாருமே நம்மளேருந்து சகல பேருமே வந்து இந்த கடையை வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்கினது. அதாவது இந்த கொத்துன்ற ஒரு டேஸ்ட் உண்டு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே அண்ணா அடுத்தது எங்களுடைய சிஞ்சன் அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய புதிய ஒரு மெம்பரோட சேர்ந்துருக்கார். அவருக்கு என்ன பேர் உங்களுக்கு? அதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மது விலாக்னு ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிறேன். அப்போ அவர் தான் சொல்லியிருந்தார், இப்படி கலந்துன்னா இப்படி ஒரு சாப்பாடு கடைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து போய் ஒரு பெரிய ரீட்டன் பைக்கில் மேலே பண்ணி ஒரு வீடியோ எடுக்க போகிறோம்ட்டு. அதுக்கம்மையாக பார்த்தீங்கன்னா மேலே என்னென்னு சொல்கிறேன், என்னட்டே கூட இந்த ஸ்டாண்ட் இல்லை, ஆனால் தான் வச்சுக்கிறாரு துவங்கினோட. நல்ல வாழ்த்துக்கள். ஐயா எவ்வளோக்கு வாங்கிங்க ஒரு ஸ்டாண்ட்? 2000 வாங்கி கொண்டு வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வீடியோ ஒன்று எடுக்கிறாரு. தான் வாங்க நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க. அப்போ அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பாடு கடைக்கு வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டு கொண்டு வைக்கணும். அப்போ நாங்கள் வந்து அவையில் போனால் அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நம்மளை வந்து இந்த கொத்து போடுறதையும் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது, ஒரு கடை மெயின் இடத்துலையுமே இல்லை. இது வந்து ஒழுங்கா பார்த்தா என்னடா இது நாங்கள் வந்த இது என்னத்தனே சிம்பரம் இதில் இப்போ கடைக்கு வரவே 5 நிமிஷமாக இல்லையே, 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெயின்லேருந்து வரவே 5 பேருங்க கடை மெயின் டியூட்டி பேர் நிற்கிறேன். தம்பியா வணக்கம். என்ன ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா இப்போ 2வது வீடியோ ஆகிட்டேண்ணே. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விருந்தோண்டு வைக்கிறார். எங்களை வீடியோ கூப்பிட்டபடியாக எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விருந்தோண்டு இவர் தான் வைக்கிறார். அப்போ வந்த இடத்துல இவரோட வந்து நாங்கள் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கடை வந்து பெரிய அளவில் இல்லை. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு கடை தான். கடைக்கு வந்து பேர் வந்து நிதர்சன். இதில் எனக்கு இருக்கிறது தெரியலாம். ஆனால் பின்னுக்கெல்லாம் பொடியில் நின்று சாப்பிட்டு கொடுங்க பழங்கூட. நார்மலாக வந்து அதுதான்டா நான் அவ்வளோ யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ கடை இருக்குது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் இதுக்குள்ளே வாரமுண்டா. ஃபேமஸான கடையாக இருக்குது இந்த அம்மா. கடையை வந்து பெரிய அளவில் இல்லை, சும்மா நார்மலான ஒரு கடை. ஒரு பிரிட்ஜ் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. எங்களை சோடாவோட இங்கே கை கழுவுற இடம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு எங்களை சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னுக்கு இருந்தால் சாப்பிட போகிறோம். அதாவது பணம் கூடல் இருக்குண்ணே, அதெல்லாம் வந்து இருந்து சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். இங்கே அண்ணாக்கெல்லாம் நிற்கிறாங்களா அங்கெல்லாம் இங்கே பின்னுக்கு இருந்து வந்து சாப்பிட்லாம். இதில் வந்து பனங்கூடல் ஒன்று இருக்குது.
மோசம் நீ உங்களை என்ன பனைமரத்துக்குள்ள இருத்திடட்டோ என்னண்டு பனையில் இருக்கியோ சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பின்னுக்கு இருந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம் நான் இதில் ரெண்டு தான் வந்து மேசையை போட்டுட்டு சாப்பிட போகிறோம் மோசன் சாப்பிட தொடருவோமே சொல்லுங்கள் சொல்கிறாங்க அப்படியே மென்ஷன் பண்ணி ஓகே நான் சொன்னது போடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே சைடில் வச்சு தான் சாப்பிட போகிறோம் மேசை எடுங்க அண்ணா தூக்கு வரல நீங்கள் இதெல்லாம் நாங்களை கூட்டிக் கொண்டு வந்த ப்ரோ வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் ஓ அண்ணா போடுங்க அதில் வெள்ளம் போடுங்க பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு கொத்து வந்து போட போல நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கொத்து போடுறத பார்ப்போம் என்ன போட்டோ கொத்து பாருங்க இப்போ அஞ்சையும் சேர்த்து தானே போடுறீங்களேண்ணே எத்தனை மணிக்கு ஐயா போட்டுவீங்க 8 மணியா எத்தனை மணிக்கு திறக்கிற நீங்கள் ரொட்டி எல்லாம் பண்ணி விட்டுறேன் நான் சரி இல்லைம்மா சரி ஓகே 5 கொத்து வந்து வந்து போட்டாங்க கறியெல்லாம் வந்தால் தானே வந்து ஊற்றி விட்றாரு எல்லாம் சரி முடிஞ்ச வேற சொல்லு வந்து சரி அதான் போகிறோம் மாதம் சாப்பாடு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சோடாலாம் எடுத்து வச்சுக்கிறோம் பனைக்கு மேலே தான் நின்று குடிக்க போகிறோமா பால் ஒன்றும் இல்லை தானே சோடா மட்டும்தானே சரிங்க சுத்த வர வந்து பெண்ணை அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொண்டு வரேங்க நீங்கள் சிந்தியனா உலமையா இல்லை சாப்பாடு கடை சாப்பாடு மாதிரி தானே கிடக்குடாப்பா தெரியுமா கறி தானே ஊற்றி விட்றா இவ்வளோ சிந்தியா நீ தான் சொல்ல போகிறப்ப சாப்பாடை பார்த்துட்டு ஞாயிறா ஜான் மாமா எடுக்க போகிறேன்னா கேமரா வேலை செய்ய ஆகும் இருடா ஐயன் சொல்லிட்டு இங்கே சரி அடுக்கிறேண்ணா சரி
ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதமாக வந்து வெயிட் பண்ணி கொண்டு வந்து நாங்களும் இந்த ஒரு சாப்பாடு கடைக்கு வரணும் வந்து அதுக்கமைய வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். உண்மைக்குமே நானும் பிசினஸ் தான் எதிர்பார்த்து நாங்களும் இந்த கடைக்கு வந்து ஒருக்கா சாப்பிடுவோம் கொள்ளணும் வந்து. ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அவர் வந்து சாப்பிட மாட்டார். அப்போ அதனால் வந்து அண்ணாக்கள் அடுத்தது சின்னப்படியெல்லாம் வந்து வந்துருக்குறோம். தம்பி எப்படி நீங்கள் சாப்பிடுங்க ஃபோனோட நிற்கிறீங்க கதிரை இருக்கு சோடா இல்லாமல் நிற்கமா உண்மையிலே இந்த கறிக்கு தான் வந்து அவ்வளோ டேஸ்ட்னு சொல்கிறது அப்படியே இந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் சாப்பிடுவோம் இருக்கு நீங்கள் கேட்ட கறி ஏங்க பொலியாண்டி வாங்க இப்படி ஒரு சாப்பாடை பார்க்க மாட்டீங்க வேறங்கோ. நல்லா இருக்கும். இதுல கறி தான் போகும் எல்லாரும். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு தொடருவோம். நான் செஞ்சு சாப்பாடு எல்லாம் ஓகே தானே? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்படி சாப்பிடுங்க உங்களோட வயசுக்கு. இப்படி சாப்பிடுங்க சாப்பிட்டுக்க இப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடுங்க. எல்லாம் நடனம் அதுதான். நீங்கள் எத்தனை மணி பாட்டி? ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா மிகமே எல்லாம் படிவாக சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டுருக்கோம். அதாவது பைக் கூட ஓடையில ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து 8 முட்டை இருக்குது. நான் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு. தம்பி எப்படி இருந்த ஐயா மெக்கோட வந்து நீங்கள் ஸ்டாண்டோட வந்து நீங்கள் எப்படி சாப்பாடு நல்ல டேஸ்ட்டு உண்மைக்குமே அதுக்காக 20 சாப்பாடை கட்டி கொண்டு போவோம். கறியும் வந்து கட்டிச்சார் போல கறி நான் கட்டோம் கறி கட்டிடுறேன். சரி ஓகே அப்படி இருக்க நீங்களும் மட்டும் சாப்பிட்டீங்க அப்போ எப்படி இருந்தது? பச்சையை காட்டுறேன் தண்டை அப்படி எப்படி இருக்காண்டு அதை காட்டி பண்ணிக்கிறேன். சரி உண்மைக்குமே என்ன சொல்கிறேன் அப்படியான ஒரு லொக்கேஷனில் வந்து இருந்து வடிவாக சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்குது. உண்மைக்குமே அடுத்த டைம் வந்து நாங்கள் இப்போ வருவோமோ தெரியாது. ஆனால் இந்த நீங்கள் மறக்காம வந்து அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது பார்த்தீங்கன்னா வேறு அந்த கை சுரண்டி கொண்டிருக்கிற தண்டை மது விலாக் என்ற சேனலை வந்து மறக்காம வந்து பார்த்தவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவருக்குமே ஒரு வகையில் வந்து சப்போர்ட் அமைஞ்சு கொண்டு மட்டும் சொல்லிக்கொண்டு மது விலாக் இசன் நன்றி வணக்கம். ஒரு காடுற மூசா தான் 2 எடுத்துனாங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட்டா இருக்கும்னு கேட்டுக்கொள்றோம். மறக்காம இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டு போங்க. நல்ல டேஸ்டான சாப்பாடு. நீங்க இதுக்கு எங்க வேலைகளுக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல சாப்பிடுங்க. அண்ணாண்ட கொத்து கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்குதாங்க. நல்லா இருந்ததான் கறி தானே கறி தானே கொஞ்சம் டேஸ்ட். அப்படி இப்படி கதைக்கிறவன் இப்போ நாங்கள் அப்படின்னு நம்ம தப்பா நினைக்கிறாங்க. உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறவன் அப்படித்தான் கதைக்கிறவன். நார்மலாக வந்து அப்படி தான் கதைக்கிறவன். ஆனால் இருந்தாலுமே வந்து தம்பி கேட்ட ஒரு ஆதரவை வந்து மறக்காம வந்து நீங்கள் கொடுங்க. நான் கீழே இருக்கிறபடியா ஸ்டூல் ஒன்று தான் இருக்குது. தம்பி இருக்கப்படியே கீழே சரி. அப்போ தம்பி நிற்கிற மறக்காம வந்து அவர்கிட்ட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். உண்மைக்குமே தம்பி எல்லாம் வந்து எங்களுக்கு என்னென்னு தெரியல அந்த யூடியூப் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையிலே எங்களுக்கு பின்னாலே நாங்கள் கேட்டு அவராக வந்து கேட்டு கடைக்கு போவோம்னா அங்கே போவோம் இங்கே போவோம்ட்டு எல்லாம் கூப்பிட்டு தானே வந்து ஃபோன் அடிச்சுட்டு கூட ஒரு 100 தரம் அடிச்சுப்பேன். நான் சொன்னால் நில்லுங்க வாரம்ட்டு அப்படி இருந்து அடிச்சுக்கொண்டு இருந்தவன் அதே நாங்கள் பெருசு படுத்தி இருந்தாங்க. சரி ஓகே இதை சொல்லிக்கொண்டு ஓகே மறக்காம வந்து அவர்கிட்ட சேனலை வந்து மறக்காம பார்த்துட்டு அது பிளாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் யாரை கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிப்போம். பாய்.